Hello students, welcome to Arun Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீட் 2022க்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் நீட் 2022 அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, இப்போ நான் டைப் பண்ணுறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் முதல் லிங்க் neet.nta.nc.in இருக்க பதில் இதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்க ஓகே கொடுங்க. உங்களுக்கு ஒரு புது பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் பண்ணி தான் இந்த இடத்த ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் பண்ணல இல்லை. ஸோ அதனால் இந்த பக்கம் பார்க்குறப்ப உங்களுக்கு அப்ளை ஃபார் ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபில் ஆன்லைன் தான் பண்ணியாகணும், பேமெண்ட்டும் ஆன்லைன் தான் பண்ணியாகணும், அதை கொடுத்துருப்பாங்க. இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை போட்டோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, ஃபீஸ் டீட்டெயில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதை பார்க்கலன்னா வீடியோ போட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுதான் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு போய் கொடுத்துருவாங்க. பாஸ்வேர்ட் கரெக்டாக செட் பண்ணுங்கள், பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, சிக்னேச்சர் கரெக்டாக போடுங்க. இந்த எம்பிக்குள்ளே இத்தனை எம்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும். 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் 4-30 கேபி போ அப்ளை பண்ண நான் சொல்கிறேன். பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கடைசி இதெல்லாம் நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த இது குட்டியாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா நான் ஃபுல்லாக இதை படிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீடுக்கு இந்த பட்டன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேம் ஃபில் பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன். ஃபாதர் நேம் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் கேண்டிடேட் நேம், அதில் அடுத்து ஃபாதர் நேம், அடுத்து மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. ஜெண்டர் கரெக்டாக மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணி போட்டுருங்க. இந்தியன் அந்த இது கொடுத்துருங்க. ஐடென்டி டைப் ஆதார் கார்டே கொடுங்க, ஆதார் கார்டு நம்பரே கொடுங்க. ஓகேங்களா? உங்களோட அட்ரஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் பிரித்து ஃபில் பண்ணுங்கள். என்ன கண்டென்ட் கொடுத்துருங்க. அதே பர்மனெண்ட் அட்ரஸ்னால் சைடுக்கு டிக் பாக்ஸை கொடுத்துருங்க. கரெக்டான பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். அந்த பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணுறதுங்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவாமா? இப்போது கேண்டிடேட் நேம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ணால் உங்கள் நேமை ஃபில் பண்ணிக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் பேர் போடுறேன். என்ன மாதிரி சார் போடணும்னு கேட்டிங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி போடுங்க. ஓகேவா? இப்போ சக்தி எஸ், உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போடணுமா? 10th மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்கள் பேர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இடத்துல டைப் பண்ணிக்கணும். அப்பா நேம் எது மாதிரி சார் போட்டுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அப்பா நேம் நீங்கள் யார் வச்சு போட்டுக்கலாம். ஆதார் கார்டில் இருக்கும். அந்த ஆதார் கார்டில் இருக்க ஃபார்மேட்டில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். அதே மாதிரி எங்கள் அப்பா பேரை போட்டுக்கோங்க, அம்மா பேரை போட்டுக்கோங்க. ஓகேவா? அம்மா உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர் 3 பேரும் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத பார்த்து கரெக்டானது அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகும். அந்த டேட்டு, மந்த்து, இயரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் சூஸ் பண்ணிங்கன்னா மேல் ஃபீமேல் வரும். உங்களோட கேட்டகரி இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியன் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஐடென்டி டைப்பு ஒரு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ப்ரூஃப்னு ஒன்று வரும். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் ப்ரூஃப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நம்பர் கேட்கும். அந்த கவர்மெண்ட் ப்ரூஃப் வேறு ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் ப்ரூஃப் ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த டிஜிட் இருக்கும். அந்த டிஜிட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஆதார் கார்டு கவர்மெண்ட் ப்ரூஃப்னு ஒன்று இடத்துல இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடியது அதை கூட நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணிடுங்க. அப்புறமேட்டு உங்களோட அட்ரஸ், உங்களோட கோட் நம்பர், ஓகேவா? என்ன கோடு இருக்குது அப்படிங்கிறத போட்டுட்டு என்ன லொக்காலிட்டி உங்கள் அட்ரஸை கரெக்டாக பிரித்து எழுதுங்க. ஓகேவா? பிரித்து எழுதிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும். கிளிக் பண்ணுங்கள். இந்தியா காட்டும். இந்தியா அடுத்து இந்த இடத்துல என்னது இந்தியா கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே தமிழ்நாடு கிளிக் பண்ணணும். தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா என் டிஸ்ட்ரிக்ட், சேலமா, சென்னையா, கோயம்புத்தூரா, காஞ்சிபுரமா, நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் எழுதிக்கங்க. உங்கள் ஆதார் கார்டு இருக்க அட்ரஸ்க்கான டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. பின் நம்பர் உங்களோட ஆதார் கார்டுலேயே இருக்கும். அதையும் எனது ஆதார் கார்டை பற்றி ஃபில் பண்ணிடுங்க. மொபைல் நம்பர் இந்த நம்பர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கணும். அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். இந்த நம்பரை தான் கீழே எழுதணும், அது மறந்துடாதீங்க. இந்த 2 நம்பரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே? மொபைல் நம்பரும் அதே நம்பருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு என்ன வரும், ஓடிபி வரும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு மெயில் அட்ரஸ், உங்களோட மெயில் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். கரெக்டான மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க. அதுக்கான மெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக தெரியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அதே மெயில் ஐடி கீழேயும் ஃபில் பண்ணிடணும். அதே மெயில் ஐடி என்ன பண்ணணுமா, கீழேயும் ஃபில் பண்ணிடணும். இதெல்லாம் ஒர்க்கிங் ஸ்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இதில் ஃபில் பண்ணுங்கள். ஆல்ரெடி மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு தவிர்த்து வேறு ஏதாவது உங்கள் மொபைல் நம்பர் இருக்குல்ல, அந்த மொபைல் நம்பரை இந்த இடத்துல போட்டுக்கோங்க.
அடுத்தது இப்போ மறுபடியும் எனக்கு எதுனா மேலே ஃபில் பண்ண அதே டீட்டெயில் தான் கீழே ஃபில் பண்ண போறீங்க, அதே தான் கன்ஃபார்ம். இதெல்லாம் உங்களோட பர்மனன்ட் டீட்டெயில்னா இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது அப்படியே என்னது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் தனியாக உட்காந்து ஃபில் பண்ணிட்டு தேவையில்ல. சேம் ஆஸ் ப்ரெசென்ட் அட்ரஸ் இது இருந்தால் அப்படியே இருந்தால் இது பர்மனன்ட் அட்ரஸ். இல்லை சார் நான் இப்போ இருக்கிற இடம் ஒரு அட்ரஸ், நான் என்னோட பர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா இதை கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணாம இப்போ நீங்க உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் எழுதுங்க. இப்போ நீங்க இருக்கிற இடம் கிடையாது, இது வரைக்கும் ஃபில் பண்ணது இப்போ நீங்க கரண்டா எங்க இருக்கீங்கிறது. பட் இதெல்லாம் என்னோட டெம்பரரி தான் சார், நான் பர்மனண்டா வேற இடத்துக்கு போயிடுவேன் அப்படின்னா அதோட டீட்டெயில் என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். அதோட அட்ரஸ், அதோட ஆதார் கார்டில் வச்சிருக்க மாதிரி அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை சார் இதே அட்ரஸ் தான் என்னோட பர்மனன்ட் அட்ரஸ்னா இந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஃபுல் ஆயிடும். ஓகேவா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆயிடும். பாஸ்வேர்டு செட் பண்றப்ப மட்டும் 8 டிஜிட்டுக்கு மேல 13 டிஜிட்டுக்கு உள்ள, உதாரணத்துக்கு இப்போ என் பேர் இருக்குன்னா நான் சிம்பிளா சொல்றேன், சக்தி @123 இப்படி நான் போட்டுக்கிறேன். நீங்க ஏதோ உங்களுக்கு முடிச்சு 3 நம்பர் போட்டுக்கங்க. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும், ஆச்சரியக்குரிய இதே மாதிரி நம்பர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், இந்த மாதிரி இங்கிலீஷ் லெட்டர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு பாஸ்வேர்டு போட்டுக்கங்க. இந்த இடத்துல அதே பாஸ்வேர்டை கரெக்டாக மறுபடியும் டைப் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, உங்க ஃபேவரட் டீச்சர் என்ன, உங்களுக்கு பிடிச்ச புக் என்னன்னு ஏதோ ஒரு கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல், உங்க ஸ்கூல் நேம் என்னது இந்த இடத்துல எழுதி ஃபுல் பண்ணிடுங்க. ஏன் சார்னா நாளைக்கு நீங்க பாஸ்வேர்டு எதாவது மறந்துட்டீங்க, சேஞ்ச் பண்ண வரீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கொடுத்தீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கணும், என்ன பதில் கொடுத்தீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். கடைசி செக்யூரிட்டி பின் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணி விட்டுருணும். அதே இது அப்படியே பண்ணிடணும். இந்த நம்பர் இருக்காது, வேற இடத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும். செக்யூரிட்டி பின் போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தப்ப உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் நீங்க என்னென்ன ஃபில் பண்ணிருக்கீங்கன்னு காட்டும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. இனிமேல் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கணும், கம்ப்ளீட் த அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்லாம் இன்னும் உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க மொபைல் நம்பருக்கு அதுக்கு வந்திருக்கும். அதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, மெயில் ஐடி அதுக்கும் வந்திருக்கும். எல்லா டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. ஓடிபி கேட்டுருக்கும், நடுவில் வந்து ஓடிபி கேட்கும். மொபைல் நம்பர் என்ன ஓடிபி வந்திருக்கும், அந்த ஓடிபி ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும், உங்கள் பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும், ஆதார் கார்டு டீட்டெயில் ஃபில் பண்ணணும், எக்ஸாம் சென்டர் ஃபில் பண்ணணும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஃபில் பண்ணணும், மற்ற இன்னும் கூடுதலாக சர்டிஃபிகேட்ஸ் டீட்டெயில் ஃபில் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். இப்போ அடுத்து பர்சனல் டீட்டெயில் உள்ள போனோம்னா கேண்டிடேட் நேம் கேட்டிருக்கு. இது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணிங்கன்னா உடனே ப்ரிவியூ மாதிரி காட்டும். ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, இது அப்படியே ப்ரிவியூ மாதிரி காட்டும். உங்கள் நேம் இது வரைக்கும் ஃபில் பண்ண விஷயம், நேம் டேட் ஆஃப் பர்த், அப்பா நேம், ஜெண்டர் எல்லாமே காட்டும். எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் பொறுமையாக செக் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆனாலும் சரி பொறுமையாக செக் பண்ணி எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா, என்ன ஆனுவல் இன்கம்னு கேட்குது, உங்கள் குடும்பம் வந்து வருஷம் எவ்வளோ சம்பாதிக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கரெக்டாக போட்டு கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க. மைனாரிட்டி கேட்டரா மெஜாரிட்டியா, என்ன கேட்டகரி கீழே வரீங்க அதை ஃபில் பண்ணிடுங்க. எந்த இடத்துல வாழ்றீங்க, சிட்டிலையா இல்லை ரூரல் ஏரியாவிலையா, அர்பனா ரூரலா அப்படிங்கிறத போட்டுருங்க. நகராட்சியில் வாழ்றீங்களா கிராமப்புறத்தில் வாழ்றீங்களா அப்படிங்கிறத போட்டுருணும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் போகிறப்போ உங்களோட ரிலீஜன் தேவைப்படுற மாதிரி ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ, அதெல்லாம் தேவையில்லை. மோஸ்ட்லி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போங்க. ஓகேவா, எந்த வகையிலேயே படிச்சிங்கன்னு செல்ஃப் ஸ்டடியே கொடுத்துருங்க. அதனால் அது பண்ண இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாதிரி அது கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th என்ன போர்டில் படிச்சிங்கன்ட்டு தமிழ்நாடு போர்டுனா தமிழ்நாடு போர்டு ஆஃப் எஜுகேஷன் கொடுத்துருங்க. கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, ஜென்ரலா, என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரி இந்த சூஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடபிள்யூடி, உங்கள் உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. எந்த குறைபாடும் இல்லைன்னா நோவே கொடுங்க. அதுக்கு அடுத்து தான் இதை ஃபில் பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி பின், இதோட செக்யூரிட்டி பின் பார்த்தீங்கன்னா 4F01U3 இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தப்பறம் உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். ஆதார் கார்டு டீட்டெயிலான பேனல். இதை கிளிக் பண்ண உடனே ஆதார் கார்டு கேட்கும், ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை கொடுக்க உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆதார் கார்டு நம்பர் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் ஆதார் கார்டு மறுபடியும் ஃபில் பண்ணீங்களா அதே ஃபில் பண்ணிக்கோங்க. கடைசி அந்த டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜ் போயிடும். ஸோ ஆதார் கார்டை கரெக்டாக டீட்டெயில் ஃபில் பண்ணுங்க. அப்ளை சென்டர், இப்போ எக்ஸாம் சென்டர் போகிறப்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முதல்ல என்ன மீடியம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் சூஸ் பண்ணிங்கன்னா கூடுதலாக உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்துடும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் வரும், தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் வராது. சிட்டி சென்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் எங்கே உங்களுக்கு வேணும் முதன்மையா அப்படிங்கிறப்போ சேலத்துக்கு சொன்னால் சேலம் கொடுத்துருங்க. ரெண்டாவது அது பக்கத்தில் கூடியது, இப்போ சேலத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நாமக்கல் கொடுத்துட்றேன். மூணாவது என்ன இருக்குது, கரூர், அந்த மாதிரி கொடுத்துட்றேன்.
நாலாவது வந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துறேன். சேலத்துக்கு நேர் என்னென்ன சாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கிட்டே வரேன். முதல்ல வந்து என்னோட ஊர், அது பக்கத்துல கூடிய போட்டு வந்தோன்னா இதுல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இதுல கொடுப்பாங்க, இதுல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இதுல கொடுப்பாங்க. இதுல பண்ண மெஜாரிட்டி டைம் நீங்க போற இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ முதல் இடத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கரெக்டா சிட்டியை சூஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல அது வந்து வந்துட்டே இருக்கும். கரெக்டான ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பண்றாரு அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா பிசினஸா, அக்ரிகல்ச்சரா, அதர்ஸா அப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல அப்பாவோட தொழிலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டுக்கு ஃபாதர் கார்டியன் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்காங்க, அப்பாவோ இல்லை உங்களுக்கு கார்டியனோ என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. படிக்கல அப்படின்னா இந்த இல்லிட்ரேட் வரும், அந்த இல்லிட்ரேட் வரும், படிக்காதவர் அப்படின்னு வரும். அதையும் நீங்க கிளிக் பண்ணி எனக்கு சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து மதரோட வேலை எனக்கு அம்மாவோட ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அம்மா என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் கோடு கேட்கும், வெரிஃபிகேஷன் கோடு கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்கும். உங்களுக்கு 10th மார்க் ஷீட் பாஸ் ஸ்டேட்டஸ் பாஸ் ஆயிட்டீங்களா இல்லை எஸ் ஆர் நோ, எஸ் கொடுத்துருங்க. என்ன இயர் பாஸ் பண்ணீங்க 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும், அந்த இயரை போட்டுருங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் எந்த இதில் என்ன போர்டில் படிச்சுன்னு கேட்டாங்க, அதையும் கொடுத்துருங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதையும் கிளிக் பண்ணி போட்டுருங்க. என்ன ஸ்கூலில் படிச்சீங்க, அது என்ன மாதிரி கவர்மெண்டா இல்லை சிபிஎஸ்ஆ, தமிழ்நாடு போர்டா சிபிஎஸ்ஆன்னு கேட்கும், இதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. குவாலிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ஸ்டேட், எந்த மாநிலத்தில் படிச்சீங்க, தமிழ்நாடு தானே படிச்சீங்க, உங்களுக்கு அந்த டீட்டெயில் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட், அது தமிழ்நாடு, இந்த இதில் ஸ்டேட் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் வந்து சேலமா இருந்தால் சேலம், நாமக்கல் இருந்தால் நாமக்கல். ஸ்கூல் போர்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படி கொடுத்துருங்க, இல்லை சிபிஎஸ்சி போர்டு. ரிசல்ட் மோடுங்கிறப்போ நீங்க என்ன ரிசல்ட் எடுத்தீங்க, பாஸ் தான், ஸோ அதனால பாஸ் கொடுத்துக்கலாம். ரோல் நம்பர், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்ல ரோல் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் கரெக்டாக இதில் ஃபில் பண்ணுங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஸ்கூல் நேம், உங்களோட ஸ்கூல் நேம் வித் அட்ரஸ் 10th மார்க் ஷீட்லேயே இருக்கும். அதையும் பார்த்து டைப் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட் பார்த்து டைப் பண்ணுங்க. ஸ்கூல் காலேஜ் பின்கோடு, உங்களோட ஸ்கூலோட பின்கோடு இந்த இதில் இருக்கும். அந்த பின்கோட 10th மார்க் ஷீட் இருக்கும், அது கரெக்டாக பின்கோடு இந்த இதில் ஃபில் பண்ணிடுங்க. லெவல் சர்டிஃபிகேட், இப்போ என்ன சொன்னா அதே தான், லெவல் சர்டிஃபிகேட் வச்சு அப்படியே ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஒரு இது மாறப்போது கிடையாது. சார் நான் 11th எந்த சர்டிஃபிகேட்டே இல்லை அப்படின்னா 10th இப்போ என்ன சொன்னீங்களோ அதே ஃபில் பண்ணிட்டு வாங்க. 12th எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, 12th சர்டிஃபிகேட் இருக்கா, அதை அப்படியே எடுத்து ஃபில் பண்ணுங்க. 12th ஆஃப் இயர் எக்ஸாம் எந்த ஒரு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களா, அதை அப்படியே ஃபில் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா 11th நிறைய பேருக்கு எக்ஸாமே நடக்கல. அப்படிங்கிறப்ப நீங்க அதை ஆப்ஷனில் வச்சு ஃபில் பண்ணிக்கங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. அது எங்கிட்ட 11th சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல. 12th உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, அது இதே மாதிரி டீட்டெயில் இருந்துச்சுன்னா எடுத்து ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து 12th சர்டிஃபிகேட் ஃபில் பண்ணுங்க. இல்லையா அரையாண்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் டீட்டெயில் இருக்கும், அதை அப்படியே பார்த்து இதில் ஃபில் பண்ணிருங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க, உங்க ஸ்கூல் டீட்டெயில் எல்லாமே தெரியும், அதை வச்சு அப்படியே ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஒருவேளை 10th 11th சர்டிஃபிகேட் இல்லைன்னா அதில் டேஷே கொடுத்துட்டு வந்துருங்க, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. கேட்டால் சொல்லிடுங்க, சார் நான் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்ப எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது, அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்புறமேட்டு எக்ஸாம் எழுதி எல்லா டீட்டெயிலும் வந்துச்சுங்கிறத நீங்கள் கன்வின் பண்ணிருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா டிட் யூ எவர் அப்டேட் நீட், இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா, எஸ் ஆர் நோ போடுங்க. டேட் ஆஃப் பிளேஸ், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தீங்க அப்படிங்கிறது சேலமா நாமக்கல்லாம் அந்த இடத்துல போட்டுருங்க. அது என்ன ஸ்டேட், தமிழ்நாடா, அது சொல்லி அதை போட்டுருங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத என்னது, என்ன டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கோ அதை போட்டுருங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயிலாம் கரெக்டாக போட்டே வந்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பின் 6U2V77 இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண சொல்லுது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, 2 வகையில் ஃபோட்டோ வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல்ல பாருங்க, ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் ஃபோட்டோ. இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பின்னாடி வந்து உங்க தலையை மட்டும் மறைச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. உங்களோட ஃபோட்டோ இந்த இடத்துல இருக்குது இமேஜின் பண்ணிங்க. பின்னாடி ஒயிட் கலர் இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் இருக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்க நேம் இருக்கணும், கேண்டிடேட் நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி. ஓகேவா? 10th மார்க் ஷீட்ல பேர் இப்படி இருக்குன்னா இதே மாதிரி தான் நான் இந்த இடத்துல டைப் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு டேட் ஆஃப் டேக்கிங் போட்டோகிராஃப். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ 10ஆம் தேதி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், 10 நாள் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 6 நாள், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க அப்ளிகேஷன் போடுறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூடிய டேட் இந்த இடத்துல போடுங்க. ஏன்னா அப்ப எடுத்த ரீசெண்ட் டைம் போட்டோவா இருக்கணும், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த டேட் கரெக்டாக போட்டுருங்க. அடுத்து இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸாக மாற்றி அப்லோட் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நாலேஜ் வந்து நீங்களே பண்ணுங்க, இல்லையா நெட் சென்டரில் கொடுத்து பண்ணிடுங்க. அப்புறம் தம்புநெயில் 10 விரலையும் நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். சரியா? அப்படியே 10 விரல்ல இந்த மேல் ரேகை கரெக்டாக கிளியரா தெரியுற மாதிரி, ரேகை தெரியுற மாதிரி கரெக்டாக வச்சு போட்டுருங்க. கீழே உங்களோட சிக்னேச்சர் ரன்னிங் லெட்டர்ல எழுதுங்கம்மா. இப்போ உதாரணத்துக்கு என் பேர் சக்தினா அதை இப்படியே நான் எழுதக்கூடாது, தப்பு, இப்படி எழுதணும். கொஞ்சம் நமக்கு யூனிக்னஸ் வேணுங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேப்புங்கிறத பார்த்து வச்சுக்கோங்கம்மா, இந்த கேப்ல தான் அப்லோட் பண்ணணும். நீங்க தெரிஞ்ச நீங்களே கூட மாத்தி பண்ணிருங்க, இல்லையா நெட் சென்டர்ல கொடுத்து பக்கத்துல கூடிய நெட் சென்டர்ல ஏதாவது கொடுத்து ஃபில் பண்ணிருங்க. கடைசியா எல்லா டீலும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ப்ரிவியூ காட்டும். எல்லாம் நீங்க கரெக்டாக ஃபில் பண்ணது சரியா 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 சரின்னு ஒவ்வொன்றும் படிச்சு பார்த்துட்டு வந்துட்டே இருங்க.
படிச்சு பார்த்துட்டே வர 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 எல்லாம் தப்பா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இதை ஒரு 5 நிமிஷம் எடுத்தாலும் சரி, மறுபடியும் இதை பொறுமையா நீங்க ஃபுல் பண்ண டீட்டெயில் தான் ப்ரிவ்யூ காட்டும். அந்த ப்ரிவ்யூ அப்படியே பார்த்துட்டே கடைசி வரைக்கும் வாங்க. 10th மார்க்ஸ்ல என்ன கொடுத்தீங்க, 12th என்ன மார்க் கொடுத்தீங்க, எல்லாமே அது ப்ரிவ்யூ காட்டும். அது கரெக்டாக அப்படியே செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இனிமே அப்படியே எல்லாமே இது எல்லா டீட்டெயில் காட்டிட்டே இருக்கும். கரெக்டாக என்னது ஸ்டெப் பை செக் பண்ணிட்டே வாங்க. போட்டோ எல்லாம் கரெக்டா, போட்டோங்கிறதுல உங்க போட்டோ இருக்கா, தம்புங்கிறதுல தம்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கங்க. நீங்க சூஸ் பண்ண எக்ஸாம் சென்டரு, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா, கொஸ்டின் பேப்பரு, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கங்கம்மா. ஏன்னா அதுக்கெல்லாம் நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். நெட் சென்டர்காரர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு கொடுக்குறது தான் ஒரு வேலை. தப்பா ஆயிடுச்சுன்னா அவரெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஸோ நீங்க உங்க அப்ளிகேஷன் பக்கத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிச்சிட்டே வரணும். ஏன்னா தப்பா எப்போ ஃபுல் பண்ணிட போறது, தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் போட்டால் இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் தான் வரும், மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அது. ஸோ அதனால கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இதை ஃபில் பண்ணுங்க, இல்லையா இந்த விதை எம்டியாக போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 10th மார்க் ஷீட், நீங்க 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களோட போட்டோ, சிக்னேச்சரு, 10 விரலோட தம்பு, அப்புறம் 10th மார்க் ஷீட், மொத்தம் இந்த 4 விஷயங்கள் நீங்க அப்லோட் பண்ண வேண்டியதா இருக்கும். மெமரி வச்சுங்க. எல்லாம் சரியா, நேம் கரெக்டா இருக்கா, ஃபாதர் நேம் கரெக்டா இருக்கா, மதர் நேம் கரெக்டா இருக்கா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டா இருக்கா, ஜெண்டர் கரெக்டா இருக்கா, கேட்டகரி கரெக்டா இருக்கா, குவாலிஃபை கொஸ்டின் பேப்பர் மீடியம் கரெக்டா இருக்கா, எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் கரெக்டா இருக்கா, எஜுகேஷன் டீட்டெயில் கரெக்டா இருக்கா, கான்டாக்ட் டீட்டெயில் கரெக்டா இருக்கா, டாக்குமெண்ட் அப்லோட் கரெக்டாக பண்ணியிருக்குமா, அந்தந்த இடத்துல தான் கரெக்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கோமான்னு பார்த்துட்டு கடைசியாக என்ன கொடுத்துருங்க, எல்லாம் நான் பண்ணிட்டேன், ஐ அக்ரி, இதெல்லாம் என்னோட வில்லிங்னஸ், என்னோட சுய நினைவோட தான் நான் பண்ணுங்கிறதுக்கான ஒரு அக்ரியை கொடுத்தீங்கன்னா சப்மிட் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஆகிடும். ஃபுல் டீட்டெயிலும் பண்ணியாச்சு. கடைசி ஸ்டெப்பு ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்லைன் மோடு தான் பண்ணியாகணும். ஏதாவது ஒன்று எடிட் பண்ணுமா இப்பயே எடிட் பண்ணிருங்க. எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ அப்படியே எடிட் பண்ணிருங்க. இல்ல எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க கரெக்டா என்னது இமெயிலோட வெரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பின் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் அந்த மெயில் அட்ரஸ்க்கு. அந்த மெயில் அட்ரஸ்க்கு அந்த ஓடிபி இந்த இடத்துல போட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடியும் என்ன ஆயிடும், கிளிக் டு ஹியர் கொடுத்துட்டீங்கன்னா வெரிஃபை ஆயிடும். ஃபீஸ் பேமெண்ட் இடத்துக்கு கேட்கும். ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கார்டு வச்சு தான் போட்டாகணும். நெட் பேங்க் பண்ணிக்கலாம், கூகுள் பே, ஜிபே, என்ன உங்களுக்கு மோட் ஆஃப் என்னால் இப்போ ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அப்ளிகேஷன் ஆப்ஷனில் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், பண்ணிடுங்க. கரெக்டாக பண்ணுங்கம்மா. சர்வர் ஃப்ரீயாக இருக்கப்போ பண்ணுங்க. சர்வர் எரர்னு வந்துச்சுன்னா ஒரு நாள் கழிச்சு கூட பண்ணிக்கலாம், ஃபீஸ் கடைசியாக கூட பண்ணிக்கலாம். நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் அப்புறம் ஃபில் பண்ணிக்கிறேன்னா அந்த பேனலோட அப்படியே லாக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் மெயில் அடிக்கும் ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும், அதுவும் உங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டை போட்டு மறுபடியும் நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு தப்பு கிடையாது. 30 நாளுக்குள்ள எப்போ வேணாலும் மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபில் பண்ணி வச்சிருங்க. ஃபீஸ் ரெடி சார் அப்படின்னா உங்களோட பேங்க் அதெல்லாம் கொடுத்து பேமெண்ட்டை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் கூட பண்ண தேவையில்லை. உங்களோட கன்ஃபர்மேஷனல் பேஜ் வரும், இதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோமா அப்படிங்கிறது செக் பண்ணிட்டு அப்படியே வாங்க. ஃபோட்டோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, தம்பு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, சிக்னேச்சர் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜில் வரும். இந்த பக்கத்தில் கூட எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா, கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, தமிழ் மீடியம் தான் கொடுத்துருக்கோமா, இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருக்கோமா, சேலம் சென்டர் தான் கொடுத்துருக்கோமா, எந்த சென்டர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிட்டீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக முடிஞ்சு. இதில் கன்ஃபர்மேஷன் பேஜை மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. உங்கள் மெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர், ஃபோன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலும் தேவை கிடையாது. இதெல்லாம் ஹால் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு எக்ஸாம் ஆளுக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்னது ஹால் டிக்கெட் டீட்டெயில் வச்சு பார்த்துக்கலாம். இவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது டீட்டெயில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வியாழக்கிழமை மறுபடியும் எப்பயும் போல ரெகுலர் கிளாஸ் ஆரம்பிச்சிடும். டீட்டெயில்ஸாக ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல் தி பெஸ்ட்மா.